முக்கிய செய்திகள். அயதுல்லா கொமேனியை கொல்ல அமெரிக்கா திட்டமா? உடனடியாக சரணடையுமாறு ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. பாகிஸ்தானை அமெரிக்கா கண்மூடித்தனமாக ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. மோடியின் ராஜதந்திரம் எங்கே போனது என காங்கிரஸ் கேள்வி. நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை பறிக்க மத்திய அரசு சதி. கொலீஜியம் அமைப்பு சிதைந்துவிடும் என கபில் சிபல் கண்டனம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண தோற்றம் வெளியீடு. கற்பனை காட்சிகளை உருவாக்கவே 10 ஆண்டுகளா என ஸ்டாலின் கேள்வி. கேரளா கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் பருவமழை. காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் வேகமாக நிரம்பும் அணைகள். வணக்கம். வணக்கம். ஈரானின் உச்சபட்ச தலைவர் எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது தெரியும் என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவரை தற்போதைக்கு கொல்லப்போவதில்லை என்றும் உடனடியாக சரணடையுமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவோ கையெழுத்திடவோ ஈரான் மறுத்து வருகிறது. இதனால் கடந்த 6 நாட்களாக ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் அருகில் உள்ள முக்கிய நகரங்கள் மீது இஸ்ரேல் விமானங்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவருக்கு மிக நெருக்கமான ஆலோசகர்கள், ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மூலம் மொசாட்டின் அலுவலகம், ராணுவ நிலையம் உள்ளிட்டவை மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் அந்நாட்டின் வெய்ஸ்மேன் அறிவியல் ஆய்வகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல ஆண்டுகால விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதிலிருந்து தப்பிக்க பாதாள அறைகளில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். அவ்வாறு தஞ்சமடைந்த பெண் ஒருவருக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. பாதாள அறையில் பதற்றத்துடன் இருப்பவர்களை பாலே நடனமாடி நடன கலைஞர்கள் ஆசுவாசப்படுத்தினர். இந்நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி தலைநகர் தெஹ்ரானின் வடகிழக்கில் லாவிஜான் பகுதியில் உள்ள பாதாள அறையில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்றும் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அயத்துல்லா எங்கிருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் எனினும் தற்போதைக்கு அவரை கொல்லப்போவதில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் பொறுமை குறைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் அயத்துல்லா கொமேனியை கொல்வதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு நேர்ந்த கதிதான் இவருக்கும் ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தெஹ்ரானில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதற்கு பதிலடியாக டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், இல்லை என்றால் கடும் தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரான் ராணுவ தளபதி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் இரு நாடுகளில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். G7 மாநாட்டிலிருந்து பாதியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியேறிய நிலையில் பிரதமர் திரு மோடியின் ஆரத்தழுவும் ராஜதந்திரம் என்ன ஆனது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய 7 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் G7 நாடுகளின் மாநாடு கனடாவில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக திரு மோடி கலந்து கொண்டுள்ளார். இஸ்ரேல், ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ளதால் மாநாட்டில் இருந்து முன்கூட்டியே ட்ரம்ப் வெளியேறினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், இது தன்னைத்தானே விஸ்வகுருவாக உருவாக்கிக் கொண்ட திரு மோடியின் ஆரத்தழுவும் ராஜதந்திரத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு என்று விமர்சித்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களின் போது தலைவர்களை கட்டிப்பிடித்து அதன் மூலம் இருதரப்பு நல்லுறவை ஏற்படுத்துவதை பிரதமர் வழக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆஷிம் முனீர் அமெரிக்கா சென்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், பாகிஸ்தானுக்கு கண்மூடித்தனமாக அமெரிக்கா ஆதரவு அளிப்பது குறித்து பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெஹல்காம் தாக்குதல் குறித்து ஆத்திரமூட்டும் வகையிலும் தரக்குறைவாகவும் பேசிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்க தலைநகரில் அரசுமுறை பயணமாக சென்றிருப்பதை திரு மோடியின் ஊதுகுழல்கள் மற்றும் ட்ரோல் ஆர்மிகள் மறைக்க முடியாது என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆஷிம் முனீருக்கு அமெரிக்கா இவ்வளவு முக்கியத்துவம் அளித்து வரவேற்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், இந்த விவகாரத்தில் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மௌனம் காப்பது ஏன் என்று வினவியுள்ளார்.
நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை கொலிஜியம் அமைப்பிடமிருந்து பறிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என மாநிலங்களவை எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான திரு கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவின் டெல்லி வீட்டிலிருந்து கடந்த மார்ச் மாதம் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அடுத்த மாதம் துவங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு கபில் சிபல் வகுப்புவாத கலவரங்களை தூண்டும் வகையில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சேகர் யாதவை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த தீர்மானம் நிலுவையில் உள்ளது. ஆனால் உரிய விசாரணை நடத்தாமல் ஆதாரங்களின்றி நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசு துடிப்பதாக கூறினார். அவரிடம் எந்த விளக்கமும் கேட்கப்படவில்லை. திரு யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளதாக சாடிய திரு கபில் சிபல், அதே சமயம் ஆதாரங்களுடன் சிக்கியுள்ள நீதிபதி திரு சேகர் யாதவை மத்திய அரசு பாதுகாக்கிறது என்று கண்டனம் தெரிவித்தார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் அமைப்பிடமிருந்து பறித்து தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்திடம் வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று கூறியுள்ளார். மதுரையில் அமையவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண வீடியோ காட்சிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் கற்பனை காட்சிகளை வெளியிடவே 10 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தேன். அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார்கள் என்று பதிவிட்டுள்ளார். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நடப்பு ஆண்டில் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா, மும்பை, குஜராத், மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்கள், தலைநகர் டெல்லி என பரவலாக மழை கொட்டி வருகிறது. இதனால் உடைமைகளை இழந்த ஏராளமானோர் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கேரளாவில் எர்ணாகுளம், கோழிக்கோடு, காசர்கோடு, வயநாடு, கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதால் மணிமாலா, பாரதப்புழா, நீலேஸ்வரம் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இடுக்கி மாவட்டத்தில் மலங்கரா, பம்பா, கல்லார்குட்டி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து அவற்றின் மதகுகள் திறக்கப்பட்டன. கர்நாடகாவிலும் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. மங்களூருவில் திறக்கப்பட்டு 15 நாட்களே ஆன கல்லட்கா மேம்பாலத்திலிருந்து மழைநீர் அருவியாக கொட்டுகிறது. குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ஹாரங்கி அணைக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் இரு கரைகளையும் மூழ்கடித்தபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், அம்ரேலி, காந்திநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தாழ்வான இடங்கள் தனி தீவு போல் காட்சியளிக்கின்றன. இதனிடையே டெல்லியில் நேற்று மாலை திடீரென பெய்த மழை சுட்டெரித்த வெயிலுக்கு ஆறுதலை தந்தது. முக்கிய சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே குஜராத்தை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியிலும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலிலும் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 23ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் 24 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தலுக்கு பின்புலமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை முன்னாள் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி, ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம், கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கு
சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜெகன்மூர்த்திக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி திரு வேல்முருகன் அவரை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயராமிடம் 24 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது கடத்தலுக்காக பெருந்தொகை கைமாறியது தொடர்பான வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜரானார். அவரிடம் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைதான வனராஜா, வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரின் வாக்குமூலம் அடிப்படையில் பண பரிமாற்றம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் ஏடிஜிபி ஜெயராமும் அங்கு கொண்டுவரப்பட்டு இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஏடிஜிபி ஜெயராம் காவல் நிலைய ஜாமீனில் அனுப்பி வைக்கப்பட்டார். அழைக்கும் போது விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயராம் தரப்பு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. கூகுள் பே, போன்பே போன்ற யூபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைக்கான நேரம் 30 வினாடிகளிலிருந்து 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. சிறிய பெட்டிக்கடை முதல் வணிக வளாகங்கள் வரையில் பிரதானமாக யூபிஐ மூலமே பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த மே மாதத்தில் யூபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனை 25,14,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் யூபிஐ பரிவர்த்தனையை விரைவுபடுத்தும் விதமாக அதற்கான நேரத்தை குறைக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் புதிய வழிகாட்டுதலை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி இதுவரை 30 வினாடிகள் எடுத்துக்கொண்ட யூபிஐ பரிவர்த்தனைக்கான நேரம் இனி 15 வினாடிகளில் முடிவடையும். பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் பணம் கழிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளும் நேரமும் 30 வினாடிகளிலிருந்து 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் யூபிஐ மூலம் வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பு குறித்து நாளொன்றுக்கு 50 முறை மட்டும் பரிசோதித்துக் கொள்ளும் விதமாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் மேலக்கால் வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணிகள் காலதாமதமாவதால் சுமார் 7,000 ஏக்கர் விளைநிலங்களில் நெல் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி பாசனத்தில் மருதூர் அணையில் கீழக்கால், மேலக்கால், ஸ்ரீவைகுண்டம் அணையில் வடக்கால், தென்கால் மற்றும் 53 பாசன குளங்கள் மூலமாக மொத்தம் 46,107 ஏக்கர் நிலங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அவற்றில் 23,000 ஏக்கர் வாழை சாகுபடியும் 17,000 ஏக்கர் நெல் சாகுபடியும் 6,000 ஏக்கரில் இதர பயிர்களான உளுந்து மற்றும் வெற்றிலை உள்ளிட்டவையும் பயிரிடப்பட்டு வருகின்றன. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட குளங்களையும் வாய்க்கால்களையும் சீரமைப்பதில் நீர்வளத்துறையினரின் அலட்சியத்தால் தற்போது வரை முழுமையாக பணிகள் முடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஏராளமான விளைநிலங்கள் தரிசு நிலமாகவே உள்ளதால் மாற்றுத் தொழிலுக்கு சென்றுவிட்டதாக விவசாயிகள் கூறினர். தண்ணி டேமில் கிட்டத்தட்ட 93% இருந்தும் நாங்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த அரசு அதிகாரிகளால். அதனால் அரசு இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தண்ணியை சீக்கிரம் விட்டு இப்போ தண்ணி பிந்தி வந்தும் எங்களுக்கு ஐப்பசி மாதம் மழையில் இது ஏதோ ஒரு நஷ்டம் போயிடும். ஏன்னா நாங்கள் நடுவு கூலி போட்டு களப்பெரி போட்டு உரம் போட்டு எல்லாம் செஞ்சு மழையில் மாட்டிக்கிடுவோம். மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சேதமடைந்த கரைகள் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிகள் காலதாமதமாக தொடங்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலக்காலில் தண்ணீர் விரைவில் திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காலகட்டங்கள் நெல் பயிரெலாம் நட முடியாது, வாழைகளும் ரொம்ப கருவுது. 2 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளத்தில் ரொம்ப அழிவு. இப்போ தான் நாங்கள் கண்ணு போட்டு அடுத்தால உருவாக்கியிருக்கோம். அதில் இப்போ ரொம்ப பாதிப்பாக இருக்குது தண்ணி வர்றதுக்கு. இந்த தண்ணியை மேலக்காலுக்கு சீக்கிரம் திறந்து விடலாம். 6 வாய்க்கால்கள் மற்றும் குளங்கள் தூர்வாரப்படாத நிலையில் முப்போக பாசன விவசாயிகளுக்கு தற்போது ஒருபோக சாகுபடிக்கே தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக வேதனையுடன் கூறினர். கடைமடை வரை தண்ணீர் சென்றடையாததால் சுமார் 7,000 ஏக்கர் விளைநிலங்கள் நெல் சாகுபடி செய்ய முடியாமல் தரிசு நிலங்களாக காட்சியளிப்பதாக கூறிய அவர்கள் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் அருகே கடனை திருப்பி செலுத்தாததால் வீடு மற்றும் தறி குடோனுக்கு சீல் வைக்க வந்த வங்கி அதிகாரிகளை கண்டித்து உயர்மின் கோபுரத்தில் ஏறி ஒரு குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவர் தறி குடோன் அமைப்பதற்காக 2022ஆம் ஆண்டு நிலத்தை அடமானம் வைத்து கோவையில் உள்ள தனியார் வங்கியில் 97 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். 56 லட்சம் ரூபாய் கடனை அவர் திருப்பிச் செலுத்தியதாக கூறப்படுகிறது.
மீதமுள்ள 58 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பிச் செலுத்தாத நிலையில் வங்கியிலிருந்து பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜகோபால் தரப்பில் பணம் செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிலம் மற்றும் தறி குடோனை சீல் வைப்பதற்காக போலீசார் பாதுகாப்புடன் வங்கி அதிகாரிகள் ராஜகோபாலின் வீட்டுக்கு வந்தனர். முறையான நோட்டீஸ் கொடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளை உள்ளே அனுமதிக்க முடியாது என ராஜகோபாலின் குடும்பத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை உதவியோடு வங்கி அதிகாரிகள் தறி குடோன் மற்றும் அவரது வீட்டுக்கு சீல் வைத்த நிலையில் வங்கி அதிகாரிகளை கண்டித்து ராஜகோபால் மற்றும் அவரது தங்கையும் அங்கிருந்த மின்மாற்றி மற்றும் உயர்மின் கோபுரத்தில் ஏறி நிலத்தை அளவீடு செய்யக்கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவீடு பணியை தற்காலிகமாக நிறுத்துவதாக கூறிய பின்னர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் இருவரையும் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக கீழே இறக்கினர். கபினி புலிகள் காப்பகத்தில் பாலத்தின் மேல் பொம்மையைப் போல நீண்ட நேரமாக அசைவின்றி உருமியவாறு அமர்ந்திருந்த புலி திடீரென எழுந்து கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பந்திப்பூர் மற்றும் கபினி ஆகிய வனப்பகுதிகளில் ஏராளமான புலிகள் உள்ளன. அவற்றின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வாகன சவாரியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பார்த்து ரசிக்கின்றனர். சில நாட்களாக கபினி வனப்பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் பழைய மைசூர் கேரளா சாலையில் வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த ஒரு பாலத்தின் மேல் பெரிய புலி ஒன்று அமர்ந்திருந்ததை பார்த்து அச்சமடைந்தனர். முதலில் பார்க்க பொம்மை புலியைப் போல அசைவின்றி காணப்பட்டது. மழையில் நனைந்த நிலையில் காணப்பட்ட அந்த புலி பாலத்தின் மேல் பொம்மையைப் போல நீண்ட நேரமாக அசைவின்றி அமர்ந்திருந்தது. பின்னர் திடீரென உருமியவாறு அக்கம் பக்கம் பார்த்து கம்பீரமாக நடந்து சென்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC சார்பில் ஒருநாள் போட்டியில் சிறந்து விளங்கும் வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலில் பேட்டிங்கில் இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 727 புள்ளிகளுடன் 2வது இடத்திலிருந்து நம்பர் 1 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் அவர் முதலிடம் பிடித்துள்ளார். இங்கிலாந்தின் நட்டாலியே ஷிவர் 719 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். முதலிடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவின் லாரா 19 புள்ளிகளை இழந்ததால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 14வது இடத்தில் உள்ளார். T20 பேட்டர் வரிசையில் ஸ்மிருதி மந்தனா 4வது இடத்தில் உள்ளார். 2027-29 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் 4 நாள் கொண்ட டெஸ்ட் போட்டி அறிமுகமாகிறது. இதுவரை முடிந்த 3 சீசனில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்க அணிகள் சாம்பியன் ஆகின. தற்போது 2025-27 சீசன் துவங்கியுள்ளது. இந்த சீசனில் 4 நாள் மட்டும் கொண்ட டெஸ்ட் போட்டிகளை நடத்த ICC முடிவு செய்துள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் 5 நாள் கொண்ட டெஸ்ட் போட்டி தொடரில் பங்கேற்கும். இதில் மாற்றமில்லை. ஆனால் ஜிம்பாப்வே, அயர்லாந்து போன்ற சிறிய அணிகள் 5 நாள் கொண்ட போட்டியை நடத்த போதிய வசதியின்றி திணறுகின்றன. இதனால் ஒரு நாள் குறைவாக 4 நாள் கொண்ட டெஸ்ட் நடத்தும் பட்சத்தில் 3 போட்டி கொண்ட தொடரை 3 வாரத்துக்கும் குறைவான நாளில் முடித்துவிடலாம். அதே நேரம் 90 ஓவருக்கு பதில் கூடுதலாக 8 ஓவர் சேர்த்து தினமும் 98 ஓவர்கள் வீச வேண்டும். சமீபத்தில் லார்ட்ஸில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுக்கு ICC தலைவர் ஜெய்ஷா ஆதரவு தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானின் உச்சபட்ச தலைவர் எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது தெரியும் என்று கூறியுள்ள அதிபர் டிரம்ப் அவரை தற்போதைக்கு கொல்லப்போவதில்லை என்றும் உடனடியாக சரணடையுமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை கொலீஜியம் அமைப்பிடமிருந்து பறிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3 வீடியோ காட்சிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் கற்பனை காட்சிகளை வெளியிடவே 10 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.